வரும்போதே பெரிய மேப்போடு வந்திருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க சொல்லும்போது சிறந்த கருத்துக்கள், விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானம், ஜோதிடம், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை தெரிவிப்பாங்க. திரு அறிவழகன் ஐயா அடுத்ததாக சிறப்பான உரை ஆற்றுவார். ஓடி ஓடி மூச்சு வாங்குது. ஒரு நிமிஷம் ஐயா தண்ணி கொடுங்க. கொஞ்சம் தண்ணி. இனிய இன்று ஸ்ரீகுரு எங்களெல்லாம் அழைத்திருக்காரு. இந்த விழா மேலும் சிறப்பாக நடைபெறவும் ஒப்படைக்கிறேன். அந்த அவருக்கு நற்காரியங்களும் எல்லா செல்வங்களும் 16 செல்வங்களும் நல்லா பெற்று இந்த நிறுவனம் நீடூழி வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இதைத் தொடர்ந்து திரு அறிவழகன் ஐயா அவர்கள் சிறப்பான உரையை ஆற்றுவார். ஓகே, வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும், மதுரையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் நன்மணி ஐயா அவர்களுக்கும், மற்றும் ஆறுமுகம் ஐயா அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், கோடை இடி. கோடை காலத்தில் இடி முழக்கம் மாதிரி பேசுவார். அதனால் கோடையடி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், நமது அகத்திய ஜோதிட வித்யாலயா ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும், நம்ம எல்லாம் சிறப்பாக படம் பிடித்து இந்த உலகிற்கு வெளிக்காட்டக்கூடிய பாலசுப்ரமணியன் கேமராமேன் அவருக்கும் முதற்கண் நன்றி. இப்போது நாமெல்லாம் ஜோதிடம் அப்படின்ற ஒரு குடையின் கீழே உள்ளே வந்திருக்கோம். இது அங்கங்கே ஆரம்ப காலங்களில் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்துக்கு 4 மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். எல்லாம் அவர்கிட்ட தான் போய் காத்திருக்கணும். 1 வாரம் 10 நாள் 15 நாள் ஒருத்தர் இருந்தார் அரியலூரில். மஞ்சள் பையில் தான் கொண்டு போனோம். ஜாதகத்தை கொடுத்தனா வாங்கி கட்டி அப்படி தூக்கி போடுவார். 3ஆம் தேதி வாங்கம்பார். திரும்ப அன்னைக்கு போய் இருக்கணும். அப்படி தான் பார்த்துருந்தாங்க, ஃபெமிலியராக இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கு கல்வி அவ்வளோ கம்மியாக இருந்தது. ஒரு சிலர் பாரம்பரியத்தில் அவங்க அப்படியே சொல்லி 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 அவங்களாம் டெய்லி 100 ஜாதகம் பார்க்குறவங்க. பெருசாக புதுசாக கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. பழக்கத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஜாதகத்தை விரிச்சோன்னா சொல்லிடுவாங்க. இன்னும் அவங்களாம் சொல்லப்போனால் அந்த வட்டாரத்தில் பெரிய அளவில் சொல்லுவாங்க. அந்த வட்டார வழக்குகளில் அந்த மொழிகளை சொல்லக்கூடியது. இவனை ஆடு மேய்க்க அனுப்பிச்சா ஆட்டுக்காலை ஒடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம் அப்படியே தான் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு. இப்போ டவுனில் போய் அது மாதிரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
அப்போது இந்த ஜோதிடர்கள் அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் வெற்றி அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் ஜோதிடத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க, நிறைய ஆய்வுகளை பண்ணுறாங்க. அதுதான் முக்கியம். அதிகமாக வரும்போது தான் ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா நாங்கள்லாம் பிரமிப்பாக இருப்போம். ஆர்இசியில் தான் இங்கே இருக்கோம், அதுக்கு கேட் எழுதணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும், அதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், போக முடியாது. இன்றைக்கி தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி வந்துருச்சு, எம்ஜிஆரோட தயவில் வந்தது. ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா 75-80% எல்லாம் இன்ஜினியர் தான் இருக்காங்க. அது சப்ஜெக்டை பற்றி தெரியுதோ இல்லையோ இருக்காங்க. உலகம் பூரா இன்ஜினியர்களாக டாக்டர்களாக பயணித்து நம் நாடு இன்றைக்கி செல்வம் அதிகமாக இருக்குன்னா அவங்க சம்பாதிச்சிட்டு வர்றது தான். அங்கே போய் பாலத்துக்கு அடியில் படுப்பாங்களோ ஏர்போர்ட் ஓரமாக படுப்பாங்களோ நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த கல்வி ஒன்று தான் உயர்த்தும். இப்போ சாதாரண கல்விக்கு நம்மளுடைய கல்விக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டாக்டர்கிட்ட போய் பிறந்த நேரத்தை வச்சு இந்த குழந்தைக்கு என்னென்ன எப்போ வியாதி என்னென்ன வியாதி வரும் கேட்டால் சொல்லுவாங்களா? நீல கேனையனா அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர்கிட்ட 40 லட்சம் கட்டுங்கன்னா கட்டிட்டு எங்கே ஓடி வராங்க? பணம் கட்டிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் பிழைக்குமா பிழைக்காதா, இல்லைன்னா வீடை விற்கணும், விற்று கட்டலாமா வேண்டாமா, நம்மகிட்ட வராங்க. அதில் உண்மையும் நம்பிக்கையும் இருக்கிறதுனால தானே வராங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு எனக்கு இத்தனாம் தேதி குழந்தை பிறந்திருக்கு, இவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், என்ன வேலை கிடைக்கும் கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஒரு பேப்பரை கொண்டாந்து கொடுத்துட்டு இல்லை தேதியை சொல்லிட்டு இவனுக்கு அடுத்து ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, அவன் என்ன வேலை செய்வான் அதை கேட்பாங்க. ஆமாம், இவங்க தாத்தா எப்படி இருப்பார், அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, அவர் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டி, தாய்மாமா எத்தனை பேர். இதெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னா, நாமெல்லாம் விஞ்ஞானிகள். ஐயா சொன்னார், விஞ்ஞானம்னு பேசாதீங்க விஞ்ஞானம்னு பேசுங்கன்னாரு. உண்மை அது. எப்படி உண்மை? விண்ணை பற்றிய ஞானம், அறிவு முதிர்ந்தால் தான் விஞ்ஞானம். அப்போ வானத்தை பற்றிய இந்த கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் சஞ்சாரங்களையும் இயக்கங்களையும் அதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய மனிதன் மீது உண்டாகக்கூடிய அந்த சலனங்களை கற்றுணர்ந்த நாம தான் விஞ்ஞானி. அப்போ மற்றவங்களாம் யார்? எல்லாம் விஞ்ஞானின்றாங்களே, அவர்களெல்லாம் அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள். அவங்கள நம்மளோட சேர்க்காதீங்க. நாம் நினச்சா ஒரு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம். இவங்க 3 பேரும் ஒரு நாளும் ஜோதிடர் ஆக முடியாது, சொல்ல முடியாது. பொறுமையும் இருக்காது, திறமையும் இருக்காது. ஏன்னா அவங்க பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இப்படி இருக்கா, அது அப்படி இருக்கா சொல்லுவாங்க. லாபத்தை மட்டுமே எதிர்நோக்கக்கூடியவங்க. நாம் இதை நம்பியோ நம்பாலமோ இதில் ஈர்க்கப்பட்டு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நான்லாம் 30 பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். 30-40 பேர் என்கிட்ட வேலை செஞ்சாங்க. சிவிலில் 2 வீலர் டீலர்ஷிப் எடுத்திருந்தேன். நிறைய பிஸ்னஸ், டயர் ரீட்ரேடிங். இதன் மீது உள்ள ஒரு ஈர்ப்பில் தான் இங்கே வந்தேன். எப்படா போகிறோம், ஒரு 2 கட்டத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நடக்குது. இங்கேருந்து அறந்தாங்க வரைக்கும் தேடிட்டு ஓடுறோம், எப்படி நடக்குது? அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஒரு பிறந்து ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு விவரம் குறைவாக தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு சிந்திக்கக்கூடிய உணரக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு. இதில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் பயணிக்கிறோம். ஒரு வயது வரும்போது 18-20 விடலைப்பருவம் வரும்போது இதெல்லாம் பொய் அப்படின்னு நாத்திகத்துக்குள்ளே போகிறோம். அதில் ஒரு 15 வருஷம் பயணிக்கிறேன். அப்புறம் திருமணமெல்லாம் ஆகி குழந்தைங்களாம் ஆகுது, சில கஷ்டங்கள் சங்கடங்கள் வருது. அப்போ என்ன காரணம்னு பார்க்குறோம், திரும்ப ஆத்திகத்துக்குள்ளே வரோம். அப்போ அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு. இது என்ன பண்ணி யார்கிட்ட கேட்டால் யாருக்கா தெரியுதா? தெரியல. அப்படி சொல்லி வச்சுருக்காங்க, அப்படி தான் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் ஒரு உத்வேகம் வருது.
இது என்ன நம்மளே தேடிக்குவோமே. இப்போ ஜோதிடத்துக்குள்ள எப்படி வந்தேன்னா, குழந்தைகளுக்கு திருமண காலம் வந்துருச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறோம், ரொம்ப வயசாகி போச்சு. ஒருத்தர் தாரணாங்களை போய் பார்த்துட்டு இருப்பேன். இவர் அளவுக்கு பார்க்கணுன்னா வேறு யார்கிட்டே அந்த அளவுக்கு இல்லை, நம்பிக்கை இல்லை. அப்போ நாமளே கற்றுக்குவோம். அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ தூரம் போய் படிக்க முடியும் அப்படின்னு தெரியுமா? அப்படி தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து ஆய்வு பண்ண ஆரம்பித்தா இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் கற்றுக்க முடியாதாட்டு இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது. உள்ளே போக 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 சுரங்கத்தை தங்க சுரங்கம் தோன்ற மாதிரி, வைர சுரங்கம் தோன்ற மாதிரி தான் இது. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் சில டீவியேஷன் வந்து ட்ராக்கு மாதிரி எங்கெங்கேயோ மாறி போயிடுது. அதில் கொண்டு வந்து கொஞ்சம் இருக்காங்க. இது தவறுகள் எல்லா துறையிலையும் வரக்கூடியது தான். நான் ஒரு புது ஊருக்கு போகிறோம், ஏற்கனவே போன ரோடு தான், காரில் போயிட்டே இருப்போம். பக்கத்தில் உங்களை பேசிட்டு திரும்ப விட்டு நேராக போய் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் சுற்றி சுற்றி வருவோம். இது இயல்பாக நடக்கக்கூடியது. அந்த மாதிரி இது ட்ராக்கு மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படிலாம் போயிட்டே இருக்குது. அப்போ யார் சொல்கிறது உண்மை, உண்மை எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்து தான் இந்த ஆய்வுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அப்போ உள்ளே வரும்போது அமானுஷ்யமான விஷயங்கள் தெரியுது. சரி, இதை மனுஷன் எப்படா கண்டுபிடிச்சான்? நமக்கு தெரிஞ்சது சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, கொஞ்சம் நட்சத்திரம் தெரியுது. அப்புறம் மேகசின்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலெலாம் பார்க்குறோம். இன்றைக்கு இந்த கிரகம் தெரியும், இத்தனை மணிக்கு பாருங்கள் பார்க்குறோம், ஒரு சின்னதாக புள்ளியாக தெரியுது. ஆனால் நாம் இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் இவ்வளவு படிச்சுட்டு வரும்போது நமக்கே தெரியாத விஷயத்த 5000 வருஷன்றாங்க, 10,000 வருஷன்றாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? அவர்கள் மெய்ஞானிகள் யோகம் தவம் பண்ணாங்க. என்ன யோகம் தவம் பண்ணாங்க? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு 2 கை நமக்கு 2 கை தான் இருக்குது, 2 கால் நமக்கு 2 கால் இருக்குது, மூளை இருக்குது, கண்ணு மூக்கு இதெல்லாமே இருக்குது. அவங்களும் சாப்பிட தான் செய்கிறாங்க, நம்மளும் சாப்பிட தான் செய்கிறாங்க. நம்மால் முடியாது என்ன? அப்போ ஒரு வழி நடத்தல் தேவை, முறையான கல்வி தேவை. அதானே? இப்போ டாக்டருக்கு உண்டான புத்தகங்கள்லாம் படித்து டாக்டர் ஆக முடியுமா? வக்கீல் படிக்க புத்தகத்தெல்லாம் படித்தா ஆகிட முடியுமா? ஒரு முறை ஆசிரியர் இருக்கணும், அதுக்கு செயல்முறை பயிற்சியெல்லாம் இருக்குது, அப்போ தான் முடியுது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வரும்போது இது உள்ளே வந்து தேட ஆரம்பிக்கிறான். அப்போது என்னோடய ஆசிரியர் ஒரு நாள் சொல்கிறாரு, அவரவர் குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது பரம்பரையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ என் பேர் அறிவழகன், எங்கள் அப்பா பேர் சின்னையன், அம்மா பேர் பொழிஞ்சி அம்மாள். அப்போ ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் கேட்கும்போது சின்னையன் என்ன, சின்ன ஐயனார். ஊர் பக்கம் போனால் சவுத்தில் ஐயனார் வழிபாடு நிறைய இருக்கும். குறிப்பாக பாண்டியர்கள் தான் இந்த மிகப்பெரிய அளவில் ஊக்குவிச்சவங்க இந்த ஆசிவகம் ஐயனார்ன்றதை. ஆசு ஈவகம், ஆசிவகம்னா என்ன மாதிரி சொல்லணும், மக்களுடைய தேவைக்கு உடனடியாக ஐயமற்ற மாற்று வழியில்லாத மடை திறந்த வெள்ளம் போல் அவங்களுக்கு அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய இடம், அது ஆசீவகம் அப்படின்றாங்க. இப்போ ஆசீவகம்னா என்ன, அதை தேடிட்டு போகிறேன். அது வந்து மெய்யியல் கோட்பாடு. அது என்னையா மெய்யியல் கோட்பாடு? அப்புறம் பொய்யியல் கோட்பாடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தேடும்போது தான் இன்றைக்கி பொய்யியல் கோட்பாடு தான் மிக அதிகமாக இருக்குது. கோல்டை விட கோல்டு கவரிங் தான் நிறைய இருக்குது. இது தமிழர்களுடைய வாழ்வியல் தத்துவம், எப்படி வாழணுன்றது. இப்போ இயற்பியல் என்ன, ஒரு கல் அப்படி வச்சு இது இப்படி வச்சுருக்கோம், விட்டோம்னா கீழே பிடிச்சிக்க முடியல. அப்போ எந்த பொருளை போட்டாலும் கீழே. பூமியினுடைய டயாமீட்டர் 40,000 கிலோமீட்டர், 12,756 கிலோமீட்டர் பூமியோட குறுக்கு விட்டோம். சுற்றளவு 40,000 கிலோமீட்டருக்கு. இது எப்படி அந்த இடத்துல தொங்குது? ஒரு வட்டப்பாதையில் சுத்துது, ஒன்னோட ஒன்று மோதுறது இல்லை. அப்போ கண்டுக்குது. இதெல்லாம் சாதாரண பாமரருக்கு தெரியாது இல்லையா? இதை சொல்றதுக்கு தான் கோவிலை கட்டி வச்சிருக்காங்க. நவகிரகங்கள் இருக்கா, வேறு திசைகளில் ஒரு செங்கல் மாதிரி நிறுத்தி வச்சு ஒரு காலத்திலும் ஒரு நொடி கூட தன்னுடைய
அதை விட்டு விலகாது, ஒன்றை ஒன்று சந்திக்காது. ரொம்ப ஈஸியாக சொல்லி வச்சுருக்காங்க. திருக்குறளில் 1.25 அடியில் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், என்னோடய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அமெரிக்க ஸ்டூடெண்ட்டு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு திருக்குறளில் மொழிபெயர்த்திருக்கார். அந்த எதுகை மோனையோடு செஞ்சுருக்க அப்படின்றாரு. இந்த திருக்குறளோட மூலம் அத்தனையுமே திருக்குறளை உள்ளே போய் ஆய்வு பண்ணால் தெரியுது, ஜோதிடத்தின் அடிப்படை கணக்குகள். 133 அதிகாரம். அப்போ தோணுது, ஏன் 100 அதிகாரம் வைக்கக்கூடாது? 125 வைக்கலாம்ல, 150 வைக்கலாம். இது என்ன 2 கட்டாமல் 133? அப்போ இதில் ஏதோ இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல், அப்போ தான் கிளிக் ஆகுது. இந்த 10 பாடல் அதிகாரத்துக்குன்றது 10 குறள் தானே இருக்குது. சந்திரனோட தசா வருடம் 10 வருஷம். இப்போ 133ன்றது ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13.20. ஒரு டிகிரியை 3ஆக பிரித்தா 0.20 வரும். ஒரு ஒற்றை என்ன 1 3ஆல் டிவைட் பண்ணுறோங்க, 0.33 தானே வருது. அப்போ அங்கே இருக்குது. ஏன்னு பார்த்தா நம்ம சித்தர்கள் இந்த 9500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் யூதர்கள் உள்ளே வராங்க. யூதர்கள் வந்து இப்போ இந்தியாவில் 5 காலகட்டங்களில் வந்தவங்க இருக்காங்க. முதல்ல வந்தவங்க ராமாயண காலத்தில் வந்தவங்க, அவங்க கேரளாவில் இருக்கக்கூடியவங்க. கொச்சின் ஜீஸ் அப்படிம்பாங்க, ஜுடாயிசம் அவங்களுடைய மதத்தின் பேர். அவங்களுக்கு வழிமுறை கோவில் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அப்புறம் பாக்தாத் ஜீஸும்பாங்க, அவங்க பாம்பேயில் இருக்கக்கூடியவங்க. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அதை முதல்ல உருவாக்குனது அவர் தான். அடுத்ததாக பென்னி ஜீஸும்பாங்க, கல்கட்டாவில் இருக்கவங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, இது அடிக்கடி பேசிட்டு தான் ஞாபகம் வரும். கடைசியாக வந்தவங்க தான் கைபர் கணவாய், போலன் கணவாய். அவங்களுக்கு ஒரு பேர், கும்பலாக புலம்பெயர்ந்து வந்தவங்க. அவங்க தான் இன்னைக்கெல்லாம் கோயிலில் இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி எல்லாம் வரும்போது நம்மளுடைய கல்வியை நமக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காங்க, அழிச்சிட்டாங்க. 2000 வருஷம் நம்மளை படிக்க விடலை. பூமியில் உட்காந்துக்கிட்டு வானத்தை இங்கேருந்தே ஆய்வு பண்ணி அதுக்கு கேந்திர கோணம், அது திருக்குறள் விட்டு வந்துட்டேன். முதல்ல 4 அடி இருக்கா, 2வது 3 அடி தான் இருக்குது. இது ஒரே மாதிரி இருக்குது. இது எதுக்கு வச்சுருக்காங்க? முழுசாக வைக்கலாம் அல்லது சீர்கள் அதிகப்படுத்தலாம். முதல் வரியில் 4 சீர் இருக்குது, 2வது வரியில் 3 சீர் இருக்குது. இது அதிகப்படுத்தலாம்ல, எல்லாம் அப்படி தானே வருது. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் நள்ளிரவில் தோணுது, 4 கேந்திரம் 3 திரிகோணம். நாமெல்லாம் சொல்லுவோம் திரிகோணம் தான் பெஸ்ட்டுன்ட்டு. அப்போ திரிகோணத்தில் முன்னாடி வச்சுருக்கணும், கேந்திரத்தை தானே வச்சுருக்காங்க. இந்த உலகம் போராட்டத்திற்காகவே படைக்கப்பட்டது. போராடி ஜெயிக்கிற மட்டும்தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். அதனால தான் இந்த போராட்டத்தில் தான் கேந்திரத்தை கொண்டு 4 வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கோயில் கொடிமரம் இருக்கு இல்லைங்களா, அது பேர் கொடிமரம். ஆனால் என்ன பண்ணுறோம், போனோன்னா உழுந்து கும்பிட்டுறோம், மேலே மண்டபம் கட்டிடுறாங்க. கோயில்கள் வழிபடுவதற்காக, சாமி கும்பிடுவதற்காக கட்டுறதே கிடையாது. வானியல் ஆய்வுக்கூடம் அது. இதை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது. என்னைக்காவது இவன் உள்ளே வந்தால் தெரிஞ்சிடுவான்னு தான் தீட்டு நீ உள்ளே வரக்கூடாது. இப்போது நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், சொல்ல வந்த கருத்தை ஏதோ ஒரு காரணத்தை என்னை உட்கார வச்சுட்டு வேறு ஏதாவது தொடர்ந்தாங்கன்னா நான் சொல்ல வர்றதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அப்போ இது எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா, கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்திலலாம் உள்ளே வராங்க. அது வேறு சப்ஜெக்ட், அப்படியே உள்ளே போயிடுவோம். இப்போது இந்த திருக்குறளில் அந்த கொடிமரம் இருக்கு இல்லைங்களா, சூரியன் நிலநடுக்கோட்டுக்கு தென்பகுதியில் போகும்போது அதோட நிழல் 4 பங்கு இந்த பக்கம் விழுவோம். நிலநடுக்கோட்டுக்கு வடப்பகுதியில் உத்தராயண காலத்தில் சித்திரையிலிருந்து புரட்டாசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பங்கு விழுவோம். வந்து நிலநடுக்கோட்டிலேருந்து 10 டிகிரியில் இருக்கும். இப்படி ஒன்றுன்னா ஆய்வு பண்ணுறோம். ராகுக்கு 18 வருஷம் தசா வருஷம் கொடுத்துருக்காங்களா? ஆனால் கேது, ராகுவினுடைய எதிர்ப்புள்ளி கேது, அது 1 டிகிரி இருந்தால் இது 1 டிகிரி நகரும். அது ஒரு ராசி கட்டானா இது ஒரு சைடு. ஆனால் ஏன் 7க்கு வசம் கொடுத்துருக்காங்க? ஏன், எதற்காக, எப்பொழுது? இந்த கேள்வியை நம்ம கேட்டால் போதும், நம்ம விஞ்ஞானி ஆயிடலாம். ஆமாம்,
ஆய்வு மனப்பான்மை வேணும், ஆய்வு நோக்கம் வேணும். இதை ஏன் நிறைய பேர் செய்கிறதுனா, வருமானம் ஜீவனம் இதை மட்டும் நம்பினாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. அப்போ யார் முடியுது? ஒரு ஆகிறான், எல்லாரால ஆக முடியுது. ₹3 கோடி செலவாகுதுன்றாங்க. படிப்புக்கே ஒரு செலவு பண்ணோம், படிச்சுட்டு அதுக்கு இப்போ கியூவில் செய்ய முடியும், அல்லது பொருளாதார நோக்கம் இல்லைன்னா தான் செய்ய முடியும். இந்த பொருளாதார நோக்கம் இல்லாமல் பொதுநல நோக்கத்தோடு வந்தவங்க தான் சித்தர்கள். இப்போ இந்த ராகுக்கு 18 வருஷம் ஏன் கொடுத்தாங்க? என்ன சொல்லுவாங்க? ராகுன்றது மேல்மட்ட புள்ளி, கீழ்மட்ட புள்ளி. சந்திரன் பூமியை சுற்றும் போது மேல் வெட்டு புள்ளி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு தெரியல, அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கிடையாது. கிரகண பாதைன்னு தனியாக இருக்கும். அசெண்டிங் டிசெண்டன்னா அசெண்டிங் வரும், டிசெண்டிங் வரும், வளமாக தானே வரணும். பூமியை சந்திரன் சுற்றுது, இப்படி சுற்றி வருது, அசெண்டிங் டிசெண்டிங் இருக்குது. சந்திரன் வளமாக சுற்றுது, அப்போ ராகுக்கு எது வளமாக தானே வரணும், வர்றது இல்லையே. நாம் யோசிக்கணும்ல. நான் ஜோதிடம் படிக்கும்போது கேள்வியாக கேட்பேன், ஒரே தலைவலியாக இருக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு. இப்படியே கேட்டுட்டு இருந்தால் எப்போ பாடம் நடத்துறது? அது கேட்காம அங்கே போய் நமக்கு முடியுமா? என்ன சொல்ல, அரைச்சமாகவே அரைச்சிட்டா பாட்டு தலை குனிஞ்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று பொருத்தி பார்க்கும்போது நமக்கு சரியாக வராது இல்லையா? அப்போ பார்த்தா கிரகண பாதைன்றது தனியாக இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இது செயல்முறையோட சொன்னா இருக்கும். இங்கே போதி 10வது வகுப்பெடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான ஆதாரபூர்வமான வகுப்புகள் எடுப்போம். அதற்கான ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தான். மனம் எதை நாடுகிறதோ விரும்புகிறதோ தேடி கொண்டு வந்து கொடுக்கும். அரேபிய பழமொழி ஒன்று இருக்குது, தாகம் எடுக்கும் மனிதன் மட்டும் தண்ணீரை தேடுவதில்லை, அந்த தண்ணீரும் தாகம் எடுக்கிற மனுஷன் தான் இருக்குது. தேடும்போது நம்ம குடிக்க முடியும். அப்போது நம்மளுடைய சிந்தனைகள் ரொம்ப நாள் அதை நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுத்தும். நம்மகிட்ட படிக்க வந்தாங்க இந்த அம்மா, காரைக்குடியிலேருந்து. அவங்க பொண்ணு தஞ்சாவூரில் இருக்கும்போது இங்கே தஞ்சாவூரில் வேலை கிடச்சது ரெப்கோவில். அப்போ வந்திருந்தாங்க. அப்போலேயும் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கணும். எவ்வளோமா பணம் இருக்குது? அது எங்கள் வீட்டுக்கெல்லாம் செத்து போயிட்டாரே, அது எங்கள் பணம் இருக்குது. ஆனால் ஆரம்பிப்பேன். 5-6 வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 வாய்ப்பு வந்துருச்சு. 2 பேர் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, எங்களுக்கு வயசாகி போச்சு, மெயின்டைன் பண்ணுங்கன்றாங்க. அப்போது இந்த சிந்தனை எண்ணம் தொடர்ந்து அதை மைண்டை பண்ணிகிட்டே இருக்காதானே. குறைஞ்சபட்சம் ₹1 கோடி வேணும் ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கணும்னா. இன்றைக்கி புதுசாக அப்ரூவலே வாங்க முடியாது, சட்டம் போட்டிருக்காங்க இந்த மோடி கவர்மெண்ட்டில். இதெல்லாம் இருக்கும்போது எப்படி சாத்தியம்னா, அவங்களோட எண்ணம் செயல்படுத்திச்சு. இந்த பரிகாரங்களை அப்படி தான் சொல்ல வச்சது. கோயிலில் போய் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். அப்போ கோயிலில் போய் இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. 11 வெள்ளிக்கிழமை செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. என்கிட்ட ஒரு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ பரிகாரன்றாங்க. பரிகாரத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு. அவ சொல்லணும், பரிகாரம் சொல்லணும்னா ஜோசியக்காரன் இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவர் ஏதோ புருடா கேஸ் ஆட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்கிறா, 11 மாதத்தை கடத்தணும். மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் போய் ஒரு விளக்கு மட்டும் போடுங்க, வேறு எதுவும் செய்ய வேண்டாம், அர்ச்சனை கூட பண்ண வேண்டாம். இல்லை அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நடக்காது, தள்ளி போகும் அப்படின்ற. இப்போ இவங்களுக்கு மாதம் ஃபுல்லாக சிந்தனை. இப்போ இந்த கடைசி வெள்ளிக்கிழமை செய்யணும், ஆனால் 11 முறை நீங்கள் இதை செஞ்சிடணும். அப்போ 11 மாதம் ஓடிடுச்சா, நேரம் வருதா? இப்படி தான் செய்யணும். ஆனால் ஒரு சாரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேசிகிட்டு இருந்தால் டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கிரகண புள்ளி இருக்கு இல்லைங்களா, ஒரு முறை கிரகணம் நடந்ததுலேருந்து எதிர் திசையில் அடுத்த 20வது டிகிரியில் தான் அந்த கிரகணம் நடக்கும். ராகோ கேதுவோ வச்சுக்கலாம். அந்த எதிர் திசையில் நடக்குது. ஏன்னா இது வட்டப்பாதையில் அது செயல்முறை செஞ்சால் தான் வரும். போர்டில் வச்சு சொல்லும்போது கூட ஓரளவுக்கு தான் புரியும்.
அதை புரிஞ்சுக்கணும்னு சிந்தனை இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா வேறு ஆங்கிள் நம்ம வட்டத்தில் பார்க்குறோம், ஜாதத்தை போட்டு வட்டமாக சுற்றுதுன்னு. அப்படிலாம் இருக்காது. சைடில் போய் பார்த்தோன்னு வச்சுங்க, இங்கே சூரியன் இருக்கும், புதன் நேராக சுற்றும், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றும், 177 டிகிரி இப்படி சுற்றி வந்து சுற்றும். சுக்கிரன் இப்படி சுற்றிட்டே இருக்கா, இப்படி வந்துருச்சா, எதிர் திசையில் சுற்றுற மாதிரி இருக்கும், வளமாக தான் சுற்றுது. ஆனால் இந்த அச்சில் இருந்து 177 டிகிரி சேர்ந்து சுத்தமாக 180 வந்தால் இங்கே வந்துடுதா? அப்போ இட ஓட்டு நட்சத்திரம் சொல்கிறாங்களா? அறிவியல் பூர்வம். இது அறிவியல் கிடையாது, இது விண்ணியல், விஞ்ஞானம். விநாயகருக்கு ஏன் விநாயகன் பேர் வந்தது? விண்ணின் நாயகன். நமக்கெல்லாம் ஒரு சின்னம் வைக்கணும்னா அது விநாயகர் தான். ஒரு கொடி வைக்கணும் அப்படின்னா ஸ்வஸ்திக் படம் போட்ட கொடி, இந்த பக்கம் யானை, இந்த பக்கம் ஆமை வைக்கணும். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, ஆமை பூந்த வீடு அமீனா பூந்த வீடும் உருப்படாது. கேரளாவுக்கு போனால் எந்த கோயிலுக்கு போனாலும் ஆமை உருவம் தான். பத்மநாத சாமி கோயிலுக்கு போனால் கொடிமரமே ஆமையில் நிற்கிது. அப்புறம் எப்படி சொல்லி வச்சாங்க, இந்த பூமி வந்து தண்ணியில் மூழ்கும் போது ஆமை வந்து தாங்குச்சு. இந்த கோயில்களை பற்றிலாம் ஆய்வு பண்ணியிருக்கேன். வாளறிவன் ஜோதிட கலைஞன் அப்படின்னு யூடியூப் ஆரம்பித்து நான் பேசணும், ஊருக்காக போய் பேசுகிறேன், எனக்கு போதிய நேரம் கொடுக்க மாட்டுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. தவறும் கிடையாது. வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்து வந்திருப்பார், ஐயெல்லாம் மதுரையிலேருந்து வந்துடுறாரு, அவர் நேரத்தை பிடுங்கலாமா? ரெண்டாவது இது நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும். இன்றைக்கி நம்ம எல்லாம் பேர் காலத்துக்கு தாய் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா பெண்கள், ஆமை எங்கே போய் உலகத்தை சுற்றினாலும் அது பிறந்த இடத்துல தான் வந்து குட்டி போடும், முட்டை போடும். தமிழர் தத்துவம் இது, அதை பார்த்து தான் வச்சாங்க. உள்ளே போனால் நிறைய விஷயம். இப்போது ஒரு முறை நடந்த கிரகணம் அடுத்த 20 டிகிரியில் நடக்கும். அப்போது ஒரு வருஷத்துக்கு 20 டிகிரி நகருது, 1.5 வருஷத்தில் ஒரு ராசி கட்டத்தை நடந்துருது. அப்போ கேது இங்கே எதிர்த்தாப்புல தான் நகருது. இப்போ 360 டிகிரியை 20 டிகிரியாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 18 முறை வைக்கும். 18வது முறை முடிச்சுட்டு 19 வந்து 18 முறை, 18வது முறை ஆரம்பிச்ச இடத்துல வந்துடுது. அதுதான் 18 ஆண்டுகள் ராகுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கேதும் அதே மாதிரி தானே வருது. இங்கே கேது ஆரம்பிச்சுன்னா சுற்றி வந்து 18 ஆண்டில் இங்கே வந்துடுது இல்லையா? அப்போ கேள்வி வருது. இதோட விடை திருக்குறளில் இருக்குது. பொருள் அதிகாரம் 70, அறம் 38, இன்பம் அல்லது காமம் என்பது 25. இதில் இந்த பொருளையும் இன்பத்தையும் கூட்டினீங்கன்னா 63 நாயன்மார்கள். நமக்கெல்லாம் நாயன்மார்கள்லாம் சமயக்குறவர்கள், ஆன்மீகத்தை வளர்த்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. உள்ளே போய் பார்த்தா 63 பேர் தான் இந்த வேதத்துக்கு எதிராக அதிமுத்தமாக இருந்தாங்க. அவங்களாம் பிடிச்சி கொண்டு விட்டு கடவுளை மாற்றி விட்டாங்க, நாயன்மாரன்ட்டாங்க. விநாயகர் அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் தண்ணியில் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? கரைக்கணும் இல்லையா? கள்ளழகர் எங்கே இருக்கார்? கள்ளழகர் எங்கே இருக்கார்? கள்ளழகர் திருப்பதி 25 கிலோமீட்டர் தாண்டி போய் வைகையத்தில் இறங்குறாரு. அவர் வெள் அழகு ஐயனார், மற்களி கோசலார், அவர் பெரிய ஐயனார். இவரை வர வச்சு யார்? அப்போ போட்டி மதங்கள் உருவாச்சு, பௌத்தமும் ஜெயினமும். ஜெயினா இப்போது நம்ம பெங்களூரில் கோசலாவில் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பி பாருங்க, அவங்க தான் ஜெயின் சொல்லக்கூடியவங்க. இந்த வெள்ளை உடை போட்டிருப்பாங்க, பெரிய வர்த்தக நிறுவனங்கள் அவங்கள தான். இவரை கூப்பிட்டு வர வச்சு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுட்டு தண்ணியில் போட்டுறாங்க. இதை பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் விழாவாக எடுத்து விநாயகர் கொண்டு கரைக்கிறது. விநாயகர்னு சொல்கிறதுக்கே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், அதான் வரும். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். அதை வந்துட்டு இது இப்போ இங்கே வந்துட்டோமே, மாதம் கூட போடலாம். நிறைய சொல்லி தரது. இது ஆரம்பிக்கிறேன்னு அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, எப்போ வேணாலும் வந்து சொந்தமாக உபயோகிச்சுக்கலாம். இது சாதாரணம் கிடையாது. பார்க்குறதுக்கு சின்னதாக ஆரம்பிக்கிறோம். ஒரு யூனிவர்சிட்டியை விட, பல்கலைக்கழகத்தை விட மிகப்பெரிய சிறந்தது இது. முதல்ல பொறுமை வந்துடும்.
ஜோதிடம் கற்றுக்கிட்டா என்ன வருதோ இல்லையோ பொறுமை வந்துடும். 8 கேஸு, ஒரு கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு, 7 கேஸ் ஜெயிச்சிட்டேன். அவ்வளோ கோவக்காரன். இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. சரி தான் ஆகிப்போச்சு, அதுக்கு என்ன பண்ணுது? நாய் கடிக்குது, குலைக்குது, நாம் போய் அதை குலைக்க முடியுமா, கடிக்க முடியுமா? அவங்களும் என்னைக்கா உணர்வாங்க. உணர முடியலைன்னா அப்படியே இருக்கணும். இந்த இன்பம் இருக்கு இல்லையா, அதிகாரம் 25 அதிகாரம் இல்லையா, 25ல் 18 கழிச்சா 7, அதான் அது. இது கிருஷ்ணனுக்காக சொல்லப்பட்டது. இதெல்லாம் தத்துவத்தில் கொண்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு சண்டை போர் பிரளயமே நடந்தாலும் இன்பமாக இருக்கணும், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். கஷ்டம் வரத்தான் செய்யும். கஷ்டம் வரணும்னு செத்து போய் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் செத்து போனால் மனித சமுதாயம் எங்கேருந்து இருக்கும்? அதுக்காக இவ்வளோ பாடுபட்டு வளர்த்தாங்க. அப்போது இந்த கேதுக்கான தசை 7 வருஷன்றது சூட்சமமாக இங்கே வச்சுருக்காங்க. ஓலைச்சுவடியில் எழுதுனா அழிச்சிருவாங்க, செப்பு படையில் எழுதுனா மறைச்சிருவாங்க, கல்வெட்டில் எழுதுனா இப்போ 1 இருக்குது, குறுக்க போட்டால் ப்ளஸ்ஸு, இல்லை மேலே போட்டால் 7, இப்படி போட்டால் 4 மாறிடுதா? ஆனால் வானத்தில் உள்ளதை ஏதாவது மறைக்க முடியுமா? அப்போ எவ்வளவு விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க. நம்மளை தான் விஞ்ஞானி சொல்லணும். அது ஏன் 18 சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க? அது ஏன் சித்தர்னு சொன்னாங்க? அப்புறம் ஆழ்வார்கள் 12 பேர். ஆழ்வார்கள் என்போம் பாசுரம் பாடினவங்க, மொழியை வளர்த்தவர்கள். 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, 18 மெய்யெழுத்துக்கள். ஏன் 18 மெய்யெழுத்துக்கள்னா நம்ம உடலை 18 மருத்துவ கூறுகளை வைக்கிறாங்க. நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், சதை மண்டலம், நிணலின் மண்டலம், ஜீரண மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இப்படி 18 மண்டலமாக பிரிக்கிறாங்க. சித்தர்கள் மருத்துவம் செய்வாங்க, ஆழ்வார்கள் மொழியை வளர்ப்பார்கள். அப்போ 247 மொத்த எழுத்துக்கள் இருக்கா தமிழில்? சூரியன் இருக்காங்க, சந்திரன் பூமியை சுற்றுது, பூமி சந்திரனோட சேர்ந்து மற்ற கிரகங்களோட சேர்ந்து சூரியனை சுற்றுது. இதோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த சூரியனே உலகத்தை சுற்றுது தெரியுங்களா? சக்தி மையன்ற ஒரு இடத்த சுற்றுது. கோயிலுக்கு ஆரம்பித்தேன் நான், இங்கே போயிடுச்சு. என்னென்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் சீக்கிரம் சொல்லிடணும் போது தாண்டி போயிடுது. இந்த கோயிலில் சிலைக்கு முன்னாடி போயிட்டு சூடம் ஏற்றி இப்படி காட்டுறாங்களா? ஏன் காட்டுறாங்க? என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? நாம் செய்கிறோம், போகிறோம், தீபாராதை காட்டினா தான் அது காட்டுறதுக்கு 500 ரூபா காசு கொடுக்குறோம். ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், விவேக் இல்லை, மதுரை முத்து படத்தில் கிடையாது, நம்ம ஜெயிக்க போகுது யாரா அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சாமி கும்பிட போனீங்க, 10 ரூபா போட்டால் தூத்துலேருந்து எட்டி பார்த்துக்கலாம், 90 தருவாங்க. 100 ரூபா கொடுத்தா ஏன் உள்ளே வாங்க, கேட்டை தந்துவிட்டு உட்காருங்க பேர். 200 ரூபா கொடுத்தா இப்படி வாங்க பக்கத்தில் நில்லுங்க, பெருமாள் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். 500 ரூபா கொடுத்தார ஒருத்தர். நீ ஏங்க 500 ரூபா கொடுத்தீங்க, எடுக்கிறீங்க, பெருமாள்கிட்ட கொடுங்க, அவர் எடுப்பார். இன்னொருத்தர் 1000 ரூபா கொடுத்தாரான், அவர் கோவம் வந்துருச்சான். நீங்களே ஏங்க இங்கே வரீங்க, நீங்கள் சொல்லியிருந்தா பெருமாளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. இது சிரிக்கவா சிந்திக்கவா? பெருமாள் ஏங்க படுத்தே இருக்காரு? ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு கோலம் இருக்கு. சிவன் ஏன் தாண்டம் ஆடுறாரு? முருகன் ஏன் நின்றுட்டு இருக்காரு, இல்லை மயில் மேலே உட்காந்துட்டு இருக்காரு? பெருமாள் ஏன் படுத்துட்டு இருக்காரு? இந்த வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் அப்படின்ற யூடியூப்பில் போய் பாருங்கள், அதை பற்றி சொல்லியிருப்பேன். இது பேச்சாளர்களுக்கு சிறப்பாக வரும். நம்ம பேச்சாளர் இப்போ தான் முதல்ல ஆரம்பிச்சோன்னே பேசும்போது படபடன்னு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன், மூச்சு அடைச்சிடும், வேகமாக பேசுகிறேன்னு. ஒரு 10-20 மேடை பேசுகிறவங்க தான் கொஞ்சம் வந்திருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் போய் பேச ஆரம்பித்து, இந்த கிரகங்களுக்கு எதன அடிப்படையில் தசாவர்ஷங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு ஆரம்பித்த உடனே உங்களுக்கெல்லாம் தெரியும், கோடிகளை சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஆதித்ய குருஜி அவரோட மேடையில் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறது காதில் விழுது, இறக்கி விடுங்கன்றார். 2 நிமிஷத்தில் இறக்கிட்டாங்க. திரும்ப ஈரோடுக்கு 12வது மாநாட்டுக்கு போகிறேன். அங்கே போய் ஆரம்பித்து இதை சொன்னால் தரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கோவிலின் தோற்றமும் ஜோதிடத்தின் வளர்ச்சியும் அப்படின்னு டாபிக் எழுதி கொடுக்கணும். நம்ம ஆரம்பித்து சந்திரன் சுற்றக்கூடிய கணக்கெல்லாம் சொன்னோன்னே இறக்கி விட்டாங்க. இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது, நமக்கு வேலை இல்லை. திருச்சியிலேருந்து காரில் போகணும், எனக்கு துணைக்கு ஒரு 2 பேரை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? வேலைக்கு லீவ் போட்டுட்டு ஒரு நாள் 3000 ரூபா லீவ் கொடுக்குறாங்க நமக்கு சம்பளம், அப்புறம் செலவு போய் வர செலவு. இப்போது நினச்சிக்கிட்டே இருக்கேன், நமக்கான நேரம் வரணும், யூடியூப் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் பண்ணணும்னு. அப்போ தான் திடீர்னு ஒரு நாள்
திருச்சியில் காவேரி சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஓடியான்ட்ட உளுந்தடிச்சு ஓடியான்ட்டேன், சந்தோஷம். அதுக்கு முன்னாடி அந்த இன்னொன்று இருக்கு இல்லையா, ஜானகிராமன் ரங்கநாச்சா, அதில் தான் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னாங்க. வீடியோலாம் கட் பண்ணிட்டாங்க. பேச ஆரம்பித்தோடனே ஒரு கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க, 5:30 மணிக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அங்கீகாரம். அடுத்ததாக எனக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்தது நம்ம அகத்தியர் ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஐயா ரவீஷ் ஜெயக்குமார். அவர் என்றைக்கும் கூடிய விஷயம் இல்லை, மறக்க முடியாது, கூடாது. அப்புறம் நம்ம காவேரி சங்கம் இவர் ஆரம்பித்தோன்னே அவரோட எனக்கு தான் சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து வருமானம் அந்த நோக்கத்தோடு பண்ண முடியாது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, இன்றைக்கி வருமானம் ஒரு 500 ரூபா கிடைக்கணும், அப்போ தான் குடும்பத்தினப்படி அவங்க செய்ய முடியுமா? யார் வருவா யார் போவா, அவங்களுக்கு எப்படி பலன்னு சொல்லுறது அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ போதிய வருமானம் இருந்தால் தான் செய்ய முடியும். அதுக்குள்ளே டைவர்ட் ஆகி வந்துருச்சு. சரி, கோயிலில் பார்க்குறோம் இல்லைங்களா, கோயிலில் சுட ஏற்றி காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கருவறை தான் சக்தி மையம். சிவநிலையில் சக்தி இல்லை. ஐயா கூட சொல்லும்போது சொன்னார், சிவத்துக்கு இயக்கம் இல்லை, சக்திக்கு இயக்கம் இருக்குன்றார். 1996 அப்பாயின்மெண்ட் ஆகும்போது மனவள கலைமன்றம் ஜாயின் பண்ணி அதை போய் கற்றுருக்கும் போதெல்லாம் அப்போ நிறைய சொல்லுவாங்க. அதில் படிச்சுட்டு இருந்தேன். துரியாதீத திவான் வரைக்கும் போயிட்டு, அன்றைக்கெல்லாம் ஓடி சிஸ்டம் வந்து எங்களுக்கு லீவ் போட்டு போகணும், 2 நாள் தங்கணும், எல்லாம் பண்ண முடியல. அது வரைக்கும் நிறுத்திட்டேன். அப்புறம் சிவில் ஆரம்பித்து அதில் பெரிய டெவலப் ஆகும்போது இந்த இதை விட்டால் ஒதுங்கியாச்சு. 40 பேர் வேலை செய்வாங்க. அப்படி போயிட்டு திரும்பவும் இப்போ தான் வந்திருக்கு. 2015 தான் உள்ளே வரேன். அதில் இப்போ ஒரு 4 வருஷமாக தான் இந்த விண்ணியலை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அப்போல்லாம் இது பண்ணும்போது தான் தெரியுது, இந்த சக்தி மையம் சிவ மையத்திலேருந்து பிரிஞ்சு வந்தனால தான் சக்தி மையம். சிவனில்லையால் சக்தி இல்லை. இந்த வார்த்தைகளை ஆய்வு பண்ணணும். சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை, ரெண்டும் ஒன்றா தானே இருக்கும். ஒன்று பிரிஞ்சால் தானே ஒன்று. காரில் முன்னாடி டோரு பின்னாடி டோரு, கதவே இல்லைன்னா அது எங்கே முன்னாடி எங்கே பின்னாடி எங்கே? இந்த சக்தி மையம் சிவ மையத்தை சுற்றுது. இந்த சக்தி மையத்தை சூரியன் சுற்றுது. அதனுடைய வரலாற்று பதிவு தான், ஒரு சிம்பாலிக்கு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை செய்யணும். வீட்டில் எல்லாரும் செய்கிறோமா, சாமி விடும்போது காட்டுறோம். இதில் உள்ள ஐயர்லாம் பார்த்தா இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, இப்படி ஆடுறான் அப்படி ஆடுறான், என்னென்னமோ பண்ணி கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தை. இப்போது 4 வருஷமாக கோயிலுக்கெல்லாம் போனால் சாமி கும்பிட மாட்டேன், எல்லாத்தையும் ஆய்வு தான் பண்ணுவேன். கேட்பாங்க, நாத்திகம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, பொட்டு வைக்கிறியே, 3 பொட்டு வச்சுக்கிற, கலர் கலரா? இதெல்லாம் தத்துவம், ஆசீவகத்தினுடைய தத்துவம். வெள்ளை என்பது சக்தியின் வெளிப்பாடு. ஒரு பொருள் எரிஞ்சு சாம்பலாகி போச்சுன்னா பொருள், ஆற்றல், கட்டமைப்பு, உதிரி பாகங்கள்லாம் இருக்குது. வண்டி ஓடுமா, அதை கட்டமைக்கணும். கட்டமைச்சா போகுமா, செயல்பாடு வரணும் இல்லையா? சக்தி. அதில் பெரிய தத்துவம் பேசினா புரியாது. சரி, உள்ளே போவோம். இப்போது சூடத்தை எழுதி காட்டுறாரு. முடித்தோடனே என்ன பண்ணுறோம்? கோவிலை வலம் வரோம். அப்போ என்ன அர்த்தம்னா, அது சக்தி மையம், சூரியன் அதை சுற்றுது, நாமெல்லாம் நம்மளை கிரகங்களான்னு நினச்சிக்கிட்டு வளமாக வரணும். அப்போ நந்தின்னு ஒன்று கொண்டாந்து எதிர்க்க வச்சுருக்காங்க. இது வானத்தில் இருக்குது. ஸ்டெல்லேரியம் மேப்பில் போய் ஆய்வு பண்ணால், அப்புறம் துவாரபாலகர் 2 வச்சுருக்காங்களா, கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி துவாரபாலகர் வச்சுருக்காங்க. வானத்தில் இருக்குது. கேனிஸ் மேஜர், கேனிஸ் மைனர்னு வச்சுருக்காங்க. சிரஸ் புரோக்கியான்னு வானத்தில் இருக்குது. நான் சிஸ்டத்தை கொண்டு வந்து இங்கே பாடம் நடத்தும் போது இது யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லியே தரலாம். இல்லாத ஒன்றை நம்ம தமிழர்கள் சொல்லவே இல்லை. அப்போ இந்த கோவிலை எதுக்கு வடிவமைச்சாங்க அப்படின்னா, கோல் நாட்டிய இல்லங்கள் கோயில் எழுதி வேணா காமிச்சிடவா? அப்புறம் கோவில்னு வச்சுருக்காங்களா? கோள்கள் வில் போன்ற பாதையில் வளைந்து செல்வதை பார்த்து கணிக்கக்கூடியதுனால கோவில். அப்புறம் ஆய்வு பண்ணுறேன், கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்ன, சாமினா என்ன, இதெல்லாம் பண்ணுறோம். அப்போது ஏன் உள்ளே உட்காராங்கன்னா, இந்த கருவறையில் சாமிக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலரில் கல் இருக்கும். அதில் உக்காந்துக்கிட்டு அந்த நந்தியோட கொம்புக்கு நடுவில் அந்த கொடி மரம் வர மாதிரி, கொடி மரத்தை பற்றி பேசணும் விட்டுட்டோம். கொடி மரத்தோட வேலை 2 3. ஒன்று கொடி கட்டு
காற்று எந்த திசையில் பயணிக்குது, திரும்புது, விவசாயத்துக்காண்டி பார்க்க ஆரம்பிச்சது. விவசாயம் கூட சொல்லக்கூடாது, வேளாண்மைன்னு சொல்லணும். இரண்டாவது, நாட்களை கணிப்பது. அதுதான் நிழல் சாயறதை வச்சுட்டு ஒரு குச்சியை நட்டு இந்த உலகத்தை அளந்திருக்காங்க, இந்த பிரபஞ்சத்தை அளந்திருக்காங்க. பிரபஞ்சம்ன்ற என்ன சார் அது? பிரதானமான 5 பூதங்கள், பஞ்சாங்கம், அது 5 அங்கம்னு சொல்லணும். பஞ்சுன்னா அது சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வந்து பூத்திட்டாங்க. 5 அங்கம், ஐங்கரன், சரிங்களா? அப்போது இந்த கொடிமரம் வர மாதிரி நான் கோயிலுக்கு போகும்போது பார்ப்பேன், இது 40 அடி உயரத்துக்கு எதுக்கு ராஜகோபுரம்? அதில் எதுவுமே வராது. தேர் வருமா? இப்போ வேணால் அந்த சப்பரம் வேணால் தூக்கிட்டு வருவாங்க, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ உயரம் கேள்வி கேட்குற சொல்லலை. அதுதான் சார் பெரிய ஸ்க்ரீனு, கேமரா இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கி இவ்வளோ இப்படி இருக்குதா? இங்கே பின்னாடி நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசில் ஒரு பெரிய கருப்பு போர்வையை மூடிக்கிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு மூடுவாங்க. இதை இயற்கையில் செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட தொலைநோக்கி ஆப்சர்வேட்டரி, கிரகங்களையும் வானத்தையும் நட்சத்திரங்களையும் ஆய்வு பண்ணுறதுக்காக. அப்போ அதிகாலை நேரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொடிமரத்துக்கு இடது பக்கம் அப்படியே மேலே வரும், மேலே வந்து இப்படியே கொடிமரத்தை வெட்டிட்டு போகும். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசராசி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஐயா தூங்குறாரு, ட்ராவல் பண்ணி வந்திருக்கார் இல்லையா, அவர் வயதுக்கு இவ்வளோ தூரம் வரதெல்லாம் பெரிய விஷயம். எல்லா மேடையிலும் பார்க்குற வந்துடுவார், முக்கியமாக முன்னாடியே வந்துடுவார். இது ஆர்வம். அவர் சம்பாதிக்க வர்றாரு. இன்றைக்கி கூட நம்ம சங்கத்துக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. இல்லை, பாராட்டத்தக்கது. மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அவரை பார்க்கும்போது சித்தரை தான் பார்க்குறேன். சித்தர்கள்லாம் மனிதர்களுக்காக, இந்த மாந்த இனத்துக்கு நன்மை செய்கிறதுக்காண்டியே வந்தவங்க. சரி, ஓகே. அப்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு எதை வச்சாங்க? அப்போ இது மாறுமா மாறாதா? நமக்கு சொல்லியிருக்கலாம் மாறவே மாறாது. இது ஏன் செவ்வாய் வச்சுருக்காங்க? ராசி கட்டத்தை 2ஆக பிரிக்கிறோம், நடுவில் கோடு, மேசத்துக்கு ரிஷபத்துக்கு நடுவில். ஒன்று இதுக்கு இந்த பக்கம் வந்து ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு, அல்லது இந்த மூலையிலேருந்து மீனத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இது 2 கட்டான இங்கே இருக்குது. இது கேள்வி வரும். என்னோட ஆசிட்ட 18 ஆசிட்ட படித்தேன், கேட்டேன், தெரியல. இது என்னாகும்? ஒரு குறிப்பிட்ட நாளில் சமநாள், சம இரவும் சம பகல் நடக்கக்கூடிய சூரியன் நிலநடுக்கோட்டில் வந்து இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில், எப்போதும் பார்க்க முடியாது, 60 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த 1800 வருடம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்றது 1800. அப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும், 2 மணி நேரம் வரும். அது போனதுக்கப்புறம் மேசராசி உதயமானதுக்கப்புறம் அடுத்த ராசி என்ன ராசி வரும்? ஒத்துக்கிறீங்களா? சந்தேகம் இல்லையே. மீன ராசி தான் வரும். நமக்கு சொல்லி தரல, நம்மளுடைய தவறு கிடையாது. நானும் அப்படி தானே படிச்சுட்டு இருந்தேன். வடநாட்டு ஜாதக கட்டம் பார்த்துருக்கீங்களா? ரிவர்ஸில் போட்டிருப்பாங்க கட்டம். எப்படி இருக்குன்னா, சாக் பீஸ் இருக்கா? ரெண்டு ஜாதகம் வந்துச்சு. இப்படிதான் போடுவாங்க. நம்ம கேந்திரம்லாம் இந்த பக்கம் வந்துடும், கிரகங்கள்லாம் மாறி மாறி வரும். அப்போ எப்படி சரியாக வரும் நம்ம பார்ப்போம். ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி நம்ம இப்போ இங்கே எழுதுகிறோம், இப்படி எழுதுகிறோம், இப்படி படிக்கிறோம். உருதுல எப்படி எழுதுவாங்க? லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுவாங்க. இதே பொருளை படித்து சொல்ல முடியும்ல அவங்களால? இந்த முறை தானே வேற. ஐரோப்பியர்களுடைய ஜாதகம் இப்படி இருக்கும். இப்படிதான் போட்டிருப்பாங்க. ஏன்னா ராசி ஒன்று வந்ததுக்கு பின்னாடி மீன ராசி தான் வரும். மேசத்துக்கு அப்புறம் அடுத்தது கும்பம் வரும், மகரம் வரும், இப்படி தான் வரும். அப்போ நம்ம மட்டும் ஏன் இப்படி போட்டிருக்கோம்? அந்த கேள்வி வருது இல்லையா? ராசி மண்டலம் நிலையானது. பூமி தான் மேற்கிலேருந்து கீழக்க சுற்றுது, மேலிருந்து கீழாக சுற்றுகிறது. அப்போ நம்ம தான் கீழே போகிறோம்.
மேலே வர மாதிரி தோற்றம், ராசி மாறாது, அங்கே தான் இருக்குது. பிரபஞ்சம் அதுவும் இயங்குது, அது ரொம்ப குறைவான வேகத்தில் இயங்குது, அதெல்லாம் பெருசாக படிப்போம். இந்த கிரகங்கள் இப்படி போகுது, ராசிகளை கடந்து கிரகங்கள் போகுது. அப்படி வச்சா என்ன பண்ணியிருக்கணும், கிரகத்தை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு ராசி கடத்தில் சுற்றிட்டு இருக்கணும். நமக்கும் அவனுக்கும் எவ்வளோ வித்தியாசம். இன்றைக்கி ஐரோப்பியர்கள் தான் அறிவியலில் பெரிய ஆளுன்றோம். 500 வருஷத்துக்குள்ள தானே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பூமி உருண்டை அப்படின்னு கலிலியோ சொன்னதுனால தானே கல்லால் அடித்து கொண்டாங்க. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பூமியை வராகன் தன்னுடைய தந்தத்தில் தாங்கிட்டு இருக்க மாதிரி கோயிலில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. கிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. திகிரி நாம் கண்டுபிடிச்சதான் 360 டிகிரி. அவன் டிகிரின்றான். திகிரி தீப்பந்தத்தை, சூரியனை, பூமி கிரிவலம் வருவதனால அது பேர் திகிரி. யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது? அது என்ன 360 டிகிரி? 500 வச்சுருக்கலாம், 250 வச்சுருக்கலாம், 400ஆவது வச்சுருக்கலாம். ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள், 12 மாதம், 3 12 36. அது சிவனோட காலத்தில் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் மனிதர்களாக பிறந்து சித்தர்களாக தான் ஆதி சித்தர் ஆதி யோகின்றோம். மனுஷன்தான். புத்தரை மனிதரை பிறந்த சாமியை கும்பிட்றோம், இயேசு கிறிஸ்த கும்பிட்றாங்க, நபிகள் நாயகத்தை கும்பிட்றாங்க. நம்மளை மட்டும் வித்தியாசமாக ஆக்கிட்டாங்க. கல்வி குறைபாடு. அதை பற்றிலாம் இது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இலவசமாக எவ்வளவு நாள் வேணாலும் நடத்த முடியும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. அவன் டிகிரின்னு வச்சுக்கிட்டான். ஆங்கிலத்தில் உள்ள 10,000 வார்த்தைகளுக்கு மேலே மூலமோ இதுவும் நம்ம தமிழ்லேருந்து போனது தான். அப்போது இந்த அதிகாலை நேரத்தில் சம இரவு சமப்பகல் நாள் எப்போ வரும்? மார்ச் மாதம் 21 வரும். அடுத்த நாள் இப்படியே மேலே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 மணி நேரம் மேசராசி வந்து அடுத்தது மீனம் வரும். இப்படி வந்து அடுத்த நாள் காலையில் திரும்ப வந்துடும். இதில் கூட நான் எழுதியிருப்பேன், மேடையில் கூட பேசியிருக்கேன். ஒரு நாளைக்கு 60 நாளையே எதன் அடிப்படையில் வச்சாங்க அது தெரியணும் இல்லையா வச்சாங்கன்ட்டு. அதான் அதுக்கு விடை. திரும்ப சொல்லிடுவா, ஷார்ட்டாக வேணால் சொல்லிடுவா. இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். நம்ம திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்களா, அந்த இடம் தான். அது கொஞ்சம் கீழே தான் இந்த நெபுலா வெடித்து சிதறியது. அதான் சிவமையம். ஐயா காலையில் பேசினாங்க இல்லைங்களா. அந்த வானத்தில் உலக்கை நட்சத்திரம்னு சொல்லியிருப்பாங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு 4-5 வயசு இருக்கும்போது எங்கள் பாட்டி அம்மாச்சி அதை பார்த்து கும்பிட்டுக்க நல்லது நம்பாங்க. இன்றைக்கெல்லாம் மகா சிவராத்திரி வரப்போகுது இல்லையா, என்ன பண்ணுறாங்க, கோயிலில் உட்கார வச்சு பஜனை பாடி என்னென்னமோ பண்ணி வருமானம் தான் பார்க்குறாங்க. உண்மை என்னென்னா, நம்மளுடைய குழந்தைகளே 6 வயசு 5 வயசு முடிஞ்சு 6வது வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குவோம். அன்றைக்கி முதல்ல இந்த கோயிலில் உட்கார வச்சு அந்த கொடிமரத்து வழியாக அந்த உலக்க நட்சத்திரத்தை பார்க்க வைப்பாங்க. அதுதான் ஆரம்ப கல்வி. ஆனால் அவனவே அங்கே தான் ஆரம்பிக்கும். ஜோதிடத்தை வேதத்தின் கண்ணுன்றாங்க. கல்வி ஆரம்பிக்கிறது அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இப்படி வரும்போது இது 1800 வருஷம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு இடது பக்கம் வடக்கு திசையில் கீழேருந்து வரும். இப்போ கொடிமரம் தான் மேஷத்துக்கு ரிஷபத்துக்கு நடுவில் உள்ள மரமா கொடு இப்படி வருது. இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா கோயிலில் உட்காந்து உங்களால் முடிஞ்சதுன்னா பயிற்சி முயற்சி தான் வேணும். மீன ராசி தான் வரும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எடுத்து வர மறந்துட்டேன். காலபுருஷ தத்துவம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. எத்தனை டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னு சங்கரம் மடத்தில் ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அதுலேருந்து 2 பேஜை மட்டும் எடுத்து எங்கள் குரூப்பில் போட்டார். அப்போ வந்ததை நமக்கு தெரியாமல். இப்போ பொங்கல் பார்த்தோம், ஜனவரி 15 வந்ததா? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜனவரி 14 இருக்கும். 13 போகி பண்டிகை கொண்டாடுவோம். அது வரைக்கும் ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா? 14 தானே பொங்கல், 14 தான் வரும். இந்த வருஷம் 15 வந்திருக்கா? 1901 போய் பார்த்தீங்கன்னா 12 போகி 13 தான் பொங்கல். 60 வருடத்திற்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். கடிகாரம் சொல்கிறோம் இல்லைங்களா, வாட்ச் இருக்கு இல்லையா, அது பேர் கடிகாரம் தானே. கடிகாரம்னு சொல்கிறோம். கடி ஆரம். ஆக்சுவலாக ஆரம்னா என்ன, ஒரு மையப்புள்ளியிலேருந்து இப்படி சுற்றி வருது. ஆரம் உள்ள சுற்றுது. இதுதான் ஒரு கடி நொடின்னு சொல்கிறோம். 6 கடி தான் ஒரு மூச்சு. இப்படி எடுப்பாங்க.
சூரியன் இந்த சக்தி மையத்தை சுழற்றுறதுக்கு 24,000 வருஷம் எடுத்துக்குது. 24 மணி நேரம் வச்சுருக்காங்களா? சூரியனை 1 டிகிரி நகரணுன்னா பூமி 60 முறை சுற்றணும். அதான் தமிழ் சுழல் ஆண்டுகள். நம்ம இப்போ படிக்கிறோம் பவ யுவத்தாது பிங்கள பிளவங்க என்னென்னமோ சொல்லி படிக்கிறோமா, மாற்றி வச்சுருக்காங்க. இன்னொன்றுக்கும் தமிழ் அர்த்தங்களே இருக்குது. அப்புறம் சந்திரன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 60 நாளைக்கு வச்சுருக்கோமா, இது நொடி. இதை தசம பின்னையில் முறையில் மாற்றுறதுக்கு ரஷ்ய புரட்சியில் எவ்வளவோ பாடுபட்டாங்க, ஜெர்மன் புரட்சியில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியல. இயற்கை 1852 ஆண்டு நாம் இன்றைக்கி பயன்படுத்துறதெல்லாம் கிரகோரியன் கேலண்டர். அது முன்னாடி ஜூலியன் இருந்தது. 1852 வேணாம் மொபைலில் வச்சுருக்கேன். அக்டோபர் மாதம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 15 இடையில 10 நாளாக காணோம். என்னென்னு பார்த்தா இவங்க அந்த கணக்குகள்லாம் எடுக்கும்போது எல்லாம் விட்டு போச்சு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கேலண்டரையும் பார்த்துட்டு வரலன்னு நம்ம கேலண்டரும் கொண்டு வந்து அன்றைக்கி சேர்த்துட்டாங்க. இது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தில் ஆசிரியராக இருக்கேன். இதை சொல்ல போய் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா சக ஆசிரியர் இல்லையா, அதில் 2 பேர் இருக்காங்க. கிளப்பி விட்டாங்க பிரச்சனையை, கிளப்பி அதை விட்டே வெளில வந்துட்டேன் நான். அரசியல் அதெல்லாம் எங்கே போனாலும் இன்னும் அரசியல். அப்போ என்னன்னு பார்த்தா, இப்போ நீங்கள் அடிக்கடி இந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்துருக்கலாம். இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய அந்த சிதம்பரம் நடராஜருடைய கால் கட்டவரில் தான் பூமியுடைய மையப்பகுதி இருக்குது. படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கோம். நீயா நானால கூட பேசுவாங்க. அப்போ இன்னொருத்தர் மாயம் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கார். இப்போ ஒரு 10-15 நாள் முன்னாடி பார்த்தேன். இது நிலநடுக்கோட்டில் அமைஞ்சிருக்குது சிதம்பரம் நடராஜர் கோயில். நாம் இருக்கிறதே நிலநடுக்கோட்டில் 10 டிகிரியில் இருக்கோம். சிதம்பரம்லாம் பார்த்தா 11.5 டிகிரிட்டு வருது. நிலநடுக்கோடு எங்கே இருக்குது? இந்தோனேஷியாவிலேருந்து சவுத் ஆப்பிரிக்கா போகிற வழி தான் அது, அங்கே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் இதில் இருக்கு இல்லைங்களா, சுவிட்சர்லாந்து, நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் சிலையை கொண்டு அங்கே வச்சுருக்காங்க. அது யார் கிஃப்ட் கொடுத்ததுன்னா, நம்மளுடைய ஜனாதிபதியாக இருந்தார்ல ராமேஸ்வரத்துக்காரர் அப்துல் கலாம், அவர் கொடுத்தாரு. இந்த சிவன் தாண்டவம் ஆடும்போது வலது கால் கட்டவர்கள் தான் பூமியோட மையப்பகுதின்றாங்க. பூமியில் எந்த இடத்துலேருந்து 180 டிகிரியில் கோடு போட்டாலும் மையப்பகுதிக்கு போகும். அது கிடையாது. அவங்க சொன்னதை அரைகுறையாக படித்து அரைகுறையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. வலது கரத்தில் தென்னாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு பாட்டுக்கு சொல்கிறோமா, இந்த 4 கரங்களாக விரியுது. நெபுலா வெடித்து சிதறும் போது 4 கரங்களாக விரியுது. ஒரு கால் இந்த சொஸ்திக்கு போடுறோம் பாருங்கள், இப்படி போடுறோமா, இதை வளைவாக போட்டால் எப்படி இருக்கும்? வெடித்து சிதறும்போது சங்கு சக்கத்துலேருந்து வரும்போது ஆர்ச் மாதிரி வரும். இதில் கடைசி புவனம், ஒரு புவனம்ன்றது ஒரு பரங்கிக்கான்னு வச்சுங்க. அதுக்குள்ளே எத்தனை விதை இருக்குது, ஒவ்வொரு விதையும் ஒரு கேலக்ஸி. அதில் நாம் பால்வெளி மண்டலத்தில் இருக்கோம், அதில் உள்ள சூரிய குடும்பத்தில் இருக்கோம், அதில் உள்ள இந்த பூமியில் இருக்கோம் அப்படின்றதான் சொல்கிறது அது. அப்போ ஒரு கரத்தில் எத்தனை புவனம் இருக்குது? அண்டம் சொல்லுவோம். 52 அண்டங்கள் இருக்குது. அப்போ 4 கரத்துக்கு சேர்த்தா 108. அதான் 108 பாதம் வச்சாங்க. 27 நட்சத்திரம் யார் சார் வச்சாங்க? அவர் ஏன் ஒரு காலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு சிதம்பரம் நடராஜர்? அது ஏன் வலது காலை வச்சு ஆடிட்டு இருக்காரு? யோசிக்கணும்ல. வலது கரத்தில் தென் கரத்தில் தான் நாம் இருக்கோம். அப்போ வானத்தை பார்க்கும்போது அதுதான் இந்த அம்மன் கோவில்கள்லாம், பெண் கோவில்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஏன் வடக்கு பார்த்தே இருக்குது? ஆண் தெய்வங்கள்லாம் கிழக்கு பார்த்தே இருக்குது. சக்தி மையம்ன்றது இது தெற்கு, இது வடக்கு நோக்கி போயிட்டு இருக்குது. இப்படி போகும். அது விரிவாக சொல்லுவோம் அதை, சரிங்களா? அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் என்னைக்காவது உள்ளே வந்து திரும்பி பார்த்துட்டா தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காண்டி கோயில் கொடிமரத்துக்கு மேலே கட்டிடாங்க. கட்டக்கூடாது. அந்த நந்தி வானத்தில் இருக்குது. ஒரு மனுஷன் அப்படி படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதான் கோவில். அப்படியே 2 பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அதுதான் அந்த ராஜகோபுரம். இந்த மார்பு பகுதி தான் நந்தி. இது மிகப்பெரிய கல்வி. அதனால தான் நம்மளை தீட்டுலாம் ஒன்றும் கிடையாது.
அப்படி சொல்லி நம்மளை அடக்கி ஒடுக்கி கற்றுக்க விடாமல் வச்சுட்டாங்க. ஆனால் எப்படியோ எங்கே இருந்தோ யாரோ சொல்லணும்னு இன்றைக்கி வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்பில் போய் பாருங்கள், எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆசி பகவான் போடுங்க, லட்சக்கணக்கான வீடியோஸ் வரும். அவ்வளவும் உண்மை. அறிவியல் மதம் அது. இந்த உலகத்திற்கு அறிவியலை சொல்லி கொடுத்தது, ஏன் அறிவியலுக்கு அறிவை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தமிழர்கள் தான். அப்போ இது அடிப்படைகளை நாம் கற்றுக்கணும். இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறோம். இப்போ நம்மளாம் படிச்சிருப்போம், திதி யோகம் கரணம்னு சொல்லி ஒருத்தர் பயங்கரமாக களை கட்டிகிட்டு இருக்காரு. ஓ சாரி, இவர் சொல்லலை, ஐயா சொல்லக்கூடாது, அவரையும் சொல்லக்கூடாது தான். அவர் இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தார், யாரோ தினேஷ்ன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, லக்ன பாவகம் முடக்காக வந்து விட்டால் அவர் மொட்டை அடிச்சுட்டா அவருக்கு அந்த முடக்கு நீங்கிடணும்னு ஒருத்தன் எழுதிட்டான் ஃபேஸ்புக்கில். இவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் சொன்ன விஷயத்தை நீ போய் எப்படி சொல்லலாம்? அப்போ போடுறாரு, பெண்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிதான் ஆகணும். ஏன் தம்பி, அப்போ 8வது பாவகம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் பாவம் விரிச்சுக்கும், அது என்பது மர்மஸ்தானம். அங்கே ஒருத்தருக்கு முடக்கம் வந்துட்டா அவரை சுன்னத் பண்ண சொல்லுவீங்களா? ஏன் தம்பி இப்படி ஜோதிடத்தை வீணடிக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, அவரு நான் கண்டுபிடிச்சா, நான் தான் ஆய்வாளர், பேட்டன் ரைட் வாங்கிட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவோம். என்ன சொல்லியிருக்காங்க? பவம், பாலவம், கௌளவம், தைத்தலை, கரசை, வணிசை, பத்திரை, இப்படி 11 சொல்லியிருக்காங்க. முதல்ல வர 7ம் சரக்கரணங்கள், மாறிக்கொண்டே இருக்கும். பின்னாடி வரக்கூடியது ஸ்திர கரணங்கள் சொல்லியிருக்காங்க. இது சந்திரன் அடிப்படையிலான கரணங்கள். இப்போ சந்திரன் மாதிரி பூமி சுற்றுதா? பூமி கரணம் இருக்கா? 4 நட்சத்திர திதி யோகம் இருக்கா? 60 கரணம் தான் அந்த 60 சுழல் ஆண்டுகள். சூரியனோட சுத்துக்கும் இருக்குது. சூரியன் ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 24,000 ஆண்டுகள். அதனால தான் 24 மணி நேரம் வச்சுருக்காங்க, சும்மா இல்லை. இப்போ மாறாத கரணங்கள் பவம், பாலவம், கௌளவம், தைத்தலை இப்போ தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்தால் உட்காந்து எழுதுனேன். பவம் என்பது மனம், ஒருடைய மனம் மாறுமா? மாறாது. பாலவம் என்பது புத்தி, கௌளவம் என்பது சித்தம், தைத்தலம் என்பது அகங்காரம். அப்போ மாறக்கூடிய 7 கரணங்கள் இருக்குது இல்லையா? மாறக்கூடிய 7 கரணங்கள். இது 4 ஆயிடுச்சு, அது 7. கரசை என்பது மூலாதாரம். இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். மூலாதாரம் குண்டலினி யோகத்தில் இதை உள்ள போனால், ஏன் சார் அத்தனை கிரகங்கள் இருக்கும்போது 7 கிரகங்கள் மட்டும் வச்சுருக்காங்க? அதில் 2 9 கிரகங்கள், 9 கிரகம் தானே வச்சுருக்காங்க. 2 சாயா கிரகம், 7 2 5 பஞ்சபூத கிரகங்களில் சூரியன் சந்திரன் சேர்த்து 7. மனிதனுடைய உடலில் 9 வாயில்கள். உருவமானது வெளியில் பார்க்கக்கூடியது 7. கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, 7. பார்க்க முடியாதது மலஜல துவாரம், அதான் வச்சுருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பாருங்கள், அங்கே 9 வாயில் இருக்குன்னு சொல்லி விட்ருவாங்க. நான் போய் சுற்றி சுற்றி பார்க்குறேன், 9 வாசல் எங்கே இருக்குது? 4 தானே இருக்குது. அதுலேயே தெற்க உள்ளதை அடைச்சி வச்சுருக்காங்களே, எதுக்கு அடைச்சாங்க? சவுத்து வச்சு கட்டிவிட்டாங்க, இப்போ தான் திறந்து விட்ருக்காங்க. அது சின்ன சந்து மாதிரி இருக்கும், படி கூட இருக்காது. கொஞ்சம் வயசானவங்க போனவங்கன்னா குதிச்சு தான் போகணும். அதில் போய் நிறைய பிச்சைக்காரங்களை உட்கார வச்சுருவாங்க. அந்த கோபுரத்தில் 9 வாயில்கள் இருக்கும். மனிதனுடைய இதை சொல்கிறது தான். அது ஏன் சிற்றம்பலம்? சித்தம்பலம் தானே. சித்தர்கள் அம்பலம், சிற்றர் அம்பலம்னா சித்தர்கள் அம்பலம். சித்தர்கள் கும்பலாக கூட்டாக அங்கே இருந்து செஞ்சது. அப்போ பேரம்பலம் எது? சிவம் ஐயம் ஐயா காலைல சொன்னார் இல்லைங்களா, அதான் பேரம்பலம். கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தை கேரளாவில் அம்பலம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த வரலாற்று பதிவுகளுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனான்ற எழுத்து இந்த பிரபஞ்ச இயக்கத்துலேருந்து வந்தது. சிதம்பரம் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா நேராக இருக்காது, கருவறைக்கு நேராக வாசல் இருக்குமா? இருக்காது. ஒரு கதை சொல்லியிருப்பார். நந்தனார் வந்து பாடினார், பார்க்க விடலை, நந்தி விலகிட்டு காட்சி கொடுத்தது. விலகுனா கூட காட்சி கொடுக்காது. ஆனான்ற எழுத்து அது. மேலேருந்து பார்த்தோம்னா 4 நம்ம இந்த பிரபஞ்ச இயக்கத்திலிருந்து. சரி, அப்போ கரசை என்பது மூலாதாரம், வணிசை என்பது சுவாதிஷ்டானம், சகுதை மணிப்பூரகம், பத்திரை அநாகதம், சதுஸ்பாத் விசுத்தி,
நாகவம் ஆக்ஞா, கிம்சகுணம் வந்து உயிர்காந்த ஆற்றலை வான்காந்த ஏற்றலோட இயக்குவதற்காக இந்த சக்தியை குண்டலி சக்தி மூலம் மேலே கொண்டு போகிறாங்க. அது மாறும், மனசு மாறாது, சித்தி மாறாது, புத்தி மாறாது, அகங்காரம் மாறாது. இதுதான் இந்த கரணம்னு சொல்லி வச்சாங்க. இதை அப்படியே மாற்றி முதல்ல வர்றது 7 மாறும், பின்னாடி வர்றது 4 மாறாது கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், இந்த கௌளவ கரணத்திற்கு தவ்வை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? நானும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி ஓடி தான் படித்தேன். சேலத்துக்கு போவேன், முதல் தடவை நடத்தின கிளாஸை அடுத்த தடவை நடத்துவார். பெருசாலாம் கற்றுக்க முடியாது, ஜாதத்தை போட்டு அப்படியே ஓட்டுவார் என்னமோ சொல்லி. கௌளவ கரணத்துக்கு தவையை வணங்கினா சரியாக போயிடும் பேர். அந்த தவை என்னன்னு உள்ளே போய் பார்த்தா சைவ சித்தாந்தத்தில் அவையை தான் தவைன்னு மாற்றி வச்சுருக்காங்க. பேச்சியம்மன் சவுத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், ஊரில் இருக்க கிராமங்களில் இருக்க பிடாரி கோயிலில் பேச்சியம்மன் நாச்சியம்மன்லாம் இருக்குதா? ஐயனார் ஆண்களாக இருந்தால் மேலே படிநிலையை கடந்து வரும்போது ஐயனார் ஐயன் சொல்லு. இதே பெண் ஐயனார்கள் வரும்போது உயர்நிலைக்கு வரும்போது அவ்வை. அவ்வையே 63 பேர் அவ்வை இருந்திருக்காங்க. அவ்வை என்பது பெயர் கிடையாது, அது ஒரு பட்டம், பிறப்பின் அடையாளம் இல்லை, சிறப்பின் அடையாளம். ஓகே, நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த கோயில் விஷயத்தை விட்டாச்சு. இது இருக்கு இல்லைங்களா, இந்த கிரகம் கொடுத்தாங்க, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா 27 நாளில் ஒரு முழு வட்டத்தை சுற்றிடுது. 27 நட்சத்திரம் தானே, எதுக்கு 27 நட்சத்திரம் தான் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 27 நட்சத்திரம் 360 27 டிவைட் பண்ணிங்கன்னா தான் 13.2 வரும். 360 டிகிரியை 27 வகுத்தாதான் இந்த அளவு வந்து 13.2. இது மாறக்கூடாது, அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. இப்போ சந்திரன் வந்து சுற்றுறது 27 நாளில் ஒரு முழு சுத்தம் முடிச்சிருது. ஆனால் பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமி வர்றதுக்கு, ஐயா கொஞ்சம் சத்தம் குறைவாக பேசுங்க, கொஞ்சம் கவனிங்க. பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமி வர்றதுக்கு கூட 2 நாள் சுற்றணும், அப்போ தானே வரும். சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி சொல்லியிருக்காங்க, கவனித்து பாருங்கள், வராது. இந்த ஒரு இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சந்திரனுக்கான அடிப்படை இதை சொல்லிடுவோம், ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமி வர்றதுக்கு கூடுதலாக 2 நாள் சுற்றணும். அப்போது ஒரு வட்டம் முழு வட்டம் சுற்றி 33 டிகிரி கூடுதலாக சுற்றணும். அப்போ எவ்வளவு? 396 டிகிரி சுற்றி இருக்குது. இது ஒரு மாதத்துக்கு. அப்போ 12 மாதத்துக்கு போட்டிங்கன்னா 12 முழு சுற்றி 33 12 பிறகுனா 396 டிகிரி வரும். இப்போ ஏற்கனவே 12 சுற்றிருச்சு. 360 டிகிரி ஒன்று 13 முறை சுற்றி 36 டிகிரி கூடுதலாக சுற்றிருக்கும். இது ஒரு வருஷத்துக்கு. 10 வருஷத்துக்கு பெருக்குனிங்கன்னா 130 முறை சுற்றிட்டு இந்த 36 டிகிரி 360 டிகிரி ஆயிடுதா, முழு வட்டம் ஆயிடுதா? அப்போ 131 முறை சுற்றிடுது 10 வருஷத்தில். அப்போது எந்த ராசியில் எந்த நட்சத்திரம் பௌர்ணமி ஆரம்பிச்சதோ அதே நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும்போது சந்திரன் முழுமையாக 131 சுற்றி சுற்றி இருக்கும். அப்போ தான் சேரும். ஆரம்பித்த புள்ளியில் அன்றைக்கி தான் வரும். அதனால தான் சந்திரனுக்கு 10 வருஷம் வச்சாங்க. இஸ்லாமியர்கள் 786 போட்டிருக்காங்களா பிறையில்? அவங்க போய் கேளுங்க, இது என்ன அர்த்தம்ன்ட்டு. லாலிலாக இல்லல்லாக முகமதுக்க தூல்லாகன்றார். இதெல்லாம் நிறைய இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதிட்டே இருப்பேன். இதில் முஸ்லீம்லேருந்து வந்து அக்ஷய அறிவுல நான் உங்களோட இருக்கோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், இங்கே மாற்று வந்துருங்கன்றாங்க. இப்போ 786னா 60 வருஷத்தில் சந்திரன் வந்து பூமியை 786 முறை சுற்றிடுது. 131 60 பெருக்குங்க 786 வரும். அதான் அவங்களுடைய கணக்கு. அவங்களும் ஒரு காலத்தில் இங்கேருந்து போனவங்க தான். அப்போ பூமி சந்திரனை 60 முறை சுற்றினா சந்திரன் 786 முறை பூமி சுற்றி இருக்கும். அப்போ தான் சூரியன் 1 டிகிரி நகரும் மேற்கிலிருந்து கிழக்காக. அதனால தான் அவங்க மேற்குலேருந்து ரைட் டு லெஃப்ட் எழுதுறாங்க. உருது அப்படி தானே எழுதுறாங்க. அப்போ சூரியனோட வேகம் 419 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு, பூமியோட வேகம் 20 செகண்டுக்கு 29 கிலோமீட்டரு. அப்போ அதோட வட்டம் எவ்வளோ தூரம்ன்றது சொல்கிறேன். ஒரு நட்சத்திர பாதம் 3.20 பாகை கடப்பதற்கு 247 வருஷம் எடுக்கும். அதை கணக்கு பண்ணி தான் 247
தமிழ் எழுத்துக்களை வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கும் வாய்ப்பு கூட கொடுத்துருவாங்க. பொறுமையாக கேட்கணும் இல்லைங்களா, கவனிக்கணும் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு தான் நன்றி அதிகமாக சொல்லணும். ஆமாம்மா, இதை 4-5 வருஷமாக ஆய்வு பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக அரை மணி நேரத்தில் பேசி சொல்லி புரிய வைக்க முடியாது. கண்டிப்பாக இங்கே வகுப்பு நடத்தும், அறிவிப்பு வரும். ஏன் வணக்கம் வணக்கம் அப்போ வரும். முடிஞ்ச ஆன்லைனில் பண்ணோன்னா அதுலேயும் பண்ணுவோம். நினைங்க, நம்மளோட சொத்தா நினைங்க, ஆதரவு. மேலும் பெரிய வாடகை கொடுத்து போறாரு. ஆரம்ப காலங்களில் வருமானம் வருவதற்கு குறைவாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன். மோடி நம்ம காசில் எவ்வளவோ சுடுறாரு, இது எல்லாருக்குமே தெரியுமே. யூத்தை சொல்லுவாங்க, இந்த மோடி யுகத்தில் யார் கொடுத்து வச்சாங்கன்னா அதானி அம்பானியும் தான். அவங்க தான் சுகமாக இருக்காங்க. நான் அரசு ஊழியர், என்னுடைய வருமானத்தில் 33% டேக்ஸ் கட்டுறேன். அம்பானி அதானியை 15% கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு வேலைக்கு 5 லட்சம் இட்லி சாப்பிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாராளமாக இல்லை என்றாலும் குறைந்த அளவு சொற்பமாவது நிதியுதவி ஒரு 5-6 மாதங்களுக்காக பண்ணணும். வாடகை பெரிய அளவில் இருக்குது, அதை நம்ம செய்யணும். என்னுடைய பங்குக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஐயா ஏன்னா 10,000 ரூபா கொடுத்தாரு, அவர் அளவுக்கு நம்ம போக முடியல. சொல்லுவாங்க ராமர் பழம் கட்டத்துக்கு அணில் வந்து மணலில் புரண்டு போயிடுச்சுன்னு, அது மாதிரி ஐயாவை கொடுக்குறேன். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. இது பல்கலைக்கழகமாக நினைங்க. இதில் வருமானம் வரல போகிறது இல்லைன்றது அடுத்த விஷயம். நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய குழந்தைகளை உருவாக்கணும். நன்றி, வணக்கம். இதை முதல்ல எனக்கு மிகப்பெரிய இதில் கொடுத்தது ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா தான். இவரையும் மறக்கக்கூடாது. தைரியமாக கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்னால் இயன்ற உதவியை என்றைக்குமே கொடுத்துட்ருப்பேன். ரொம்ப பக்கம். சாயந்தரம் கூட 4:45 ஃபேக்ட்ரி முடிஞ்சிடும். எப்போ கூப்பிட்டாலும் ஓடியாந்துருவேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ரொம்ப சிறப்பாக ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். இங்கே வந்து இந்த இது எல்லாமே மந்த்லி வாடகை தான் எடுத்திருக்கோம். எப்போ வேணாலும் வந்து நீங்கள் தங்கலாம், படிக்கலாம். இங்கே நிறையா புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தாராளமாக போகலாம். நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும், உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் நம்மள்ட்ட கேமரா இருக்குது. நீங்கள் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம், நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே போடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே தங்கி வந்து படிக்கணும் அப்படின்னாலும் 2 days 3 days வந்து நீங்கள் தங்கி கூட இல்லை. இங்கே யாருமே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது நம்மளுடைய ஸ்தலம். ஜோதிடர்களுக்காக, உங்களுக்காக, நமக்காக இந்த இதை வந்து உருவாக்கியிருக்கேன், எடுத்திருக்கேன். ஆறுமுகம் ஐயாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். திரு அறிவழகன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஸ்பீச் கொடுத்தாங்க. 1000 ரூபா வேறு டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுட்டு திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் அப்படின்னு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் தடுமாறும், திக்கும். அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேளுங்க. கொஞ்சம் பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா சந்தேகங்களை கேட்டால் தான் சொல்ல முடியும். அது கேட்குறதுக்கு வாளறிவன். அப்போ வாளறிவன்னா என்ன, அதை சொல்லணும் இல்லைங்களா? அதையும் சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். தவக்கலை குஞ்சு இருக்குது இல்லையா, முட்டையிலேருந்து வந்தோடனே ஒரு தலை இருக்கும், வால் இருக்கும், காலெல்லாம் இருக்காது. அது பேர் வாளறிவன். மனிதனோட உயிரனுக்கு பேர் வாளறிவன். முருகன் கையில் இருக்க பேர் வேலுக்கு பேர் வாளறிவன். வேல் இருக்கு இல்லைங்களா, வாளறிவனுடைய உருவம் தான் அது. அப்போ வாளறிவன்னா என்ன? இந்த திருக்குறளில் 2வது பாடல், அது டக்குன்னு அதாவது சரியா வரல, வந்தால் சொல்கிறேன். 11வது அறிவு பெற்றவர்கள் வாளறிவன். 5 அறிவு தெரியும் மிருகங்களுக்கு, நமக்கு 6வது அறிவு, உற்றறிவு 7வது அறிவு, உணர்ந்தறிவு 8வது அறிவு,
கற்றறிவு 9வது அறிவு, காந்தறிவு 9வது அறிவு, தான் பெற்ற அறிவு 10, 11 அறிவு பெற்றதான் வாளறிவன். இது வரைக்கும் உள்ளவங்க தான் கோயிலில் இருக்கக்கூடிய கணிகர்கள், ஜோதிடத்தை தரவுகள் எடுத்து பண்ணக்கூடியவங்க. இதுக்கு மேலே வானத்தில் போய் ஆய்வு செய்கிறதுக்கு சித்தர்கள் மேலே போவாங்க. அன்னர்கள், பெருமன்னர்கள், அண்ணாமலை எப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, திருவண்ணாமலை, திரு அன்னர்கள் வாழ்ந்த மலை, சித்தண்ணா வாசல், இதெல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருக்கா. தெய்வ கண்ணோன் அப்படிம்பாங்க, அணுவை துளைத்து உள்ளே போய் பார்க்கக்கூடியவங்க. அப்போ சித்தர்கள் ஏன் தமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியல. அப்போ உயிரை நீட்டிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் பார்க்குறாங்க, நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு, இதை தடுக்கணும். நமக்கு பிறந்த குழந்தைக்கு கண்ணாடி போட்டிருக்கோம். நான் 21 வயசுலேருந்து போட்டிருக்கேன். கண்ணில் பிறை விழுகக்கூடாது, நரமுடி வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஊழ்க பயிற்சி. வயதாகக்கூடாது. வயதானா சீக்கிரம் செத்து போயிடும். 1800 வருடங்கள் இருந்தார், 3200 வருஷம் சொல்கிறாங்களா, பிராமண கதை விடுவாங்க, 3,60,000 வருஷம் இந்த முனிவர் வாழ்ந்தாருன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மெட்டபாலிசத்தை குறைக்கிறாங்க. 1 பங்கு காற்றை எடுத்து 4 பங்கு நேரம் உள்ள மூச்சை அடக்கி 2 பங்கு வெளியில் விடுவாங்க. ஒரு பைக்கை வாங்கி நீங்கள் டெய்லி 300 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா 2 வருஷத்தில் கலகலன்னு ஆயிரம், காலம் கடப்பட்டுரும். ஆமை 450 வருஷம் வளம் படிக்கிறோம். 4 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு விடும். மெட்டபாலிசத்தை, உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் உள்ளே எடுக்கிறத எடுத்தால் அப்போ தான் இண்டிக்கிறதுக்காக, அப்போ தான் இவங்களை அந்த போதுமான ஆயுள் வாழ்ந்தால் தான் இவங்க அதெல்லாம் போய் பண்ண முடியும். அப்போ அவங்கள இந்த 11 அறிவுக்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் அறிவர் சமூகம் சொல்லுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்கீங்களா, அதை பாடுறது இருக்கும், அறிவராசனம் திவ்ய மோஷனம். அப்போ அங்கே போய் பொன்னம்பலத்தில் போய் மகர ஜோதி பார்க்குறாங்க இல்லைங்களா, இந்த மூலாதார சக்கரத்தில் ஏற்றுற மாதிரி சொரிமுத்தையனா தான் முதல் 3 வருஷம் போகணும். அங்கே போய் தான் போகணும். கருப்பு உடை முதல் 3 வருஷம். 2வது இந்த ஆசிவகத்தினுடைய வண்ண கோட்பாடு, அது 6 கோயிலுக்கு போய் தான் போகணும். நல்வல் நிலையை அடைஞ்சவங்க தான் இந்த மகர ஜோதி போய் பார்க்க முடியும். 18வது வருஷத்தில் தென்னை மரம் கொண்டு போய் வைக்கிறாங்களா, ஒன்று ஒரு வரலாற்று இது. அப்போ வந்துட்டாங்கன்னா இவங்க அந்த நிலையை கடந்து நல்வல் நிலைக்கு போயிட்டாங்க. தேங்காய் விடையாக இருக்குதா, அதுக்கப்புறம் தான் மகர ஜோதிக்கு போக முடியும். நிறைய பேசலாம், நிறைய நாட்கள் இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி. திரு மதியழகன் ஐயா அரியலூர்லேருந்து வந்திருக்காங்க. திருமதி மோகனா அம்மா, திருமதி மரகதம் அம்மா, திரு ராஜகோபால் ஐயா, திரு செந்தில் சார் கைலாஸ் நகர், திரு துரைசாமி ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும், திரு சரவணகுமார் ஐயா அவர்களுக்கும், திரு வடிவேல் தாசில்தார் ஐயா அவர்களுக்கும், திருமதி அம்சவல்லி அம்மா அவர்களுக்கும், திரு சாத்தையா அவர்கள், திரு துரை சார், வணக்கம் சார். ஏன்னா அமெரிக்காவிலேருந்து ரொம்ப என்னுடைய குருநாதர். எந்த டவுட்டு எந்த டயத்தில் கேட்டாலும் அவங்க அடுத்த நிமிஷமே ஃபோன் எடுத்து உடனே சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக்கிறேன். அடுத்ததாக திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்.